ரொம்ப சாதாரணமாக விஷக்காய்ச்சல் அந்த காலத்தில் வந்து குளிர் ஜுரம்னு சொன்னாங்க, விஷக்காய்ச்சல்னு சொன்னாங்க. ஒரு வைரல் ஃபீவர், அந்த வைரல் ஃபீவர் வந்து இயல்பாக வரும். ஒன்றுமே நம்ம அதுக்கு மருத்துவம் செய்யலைன்னா கூட ஓரிரு நாட்கள் உணவை வந்து கட்டுப்படுத்தி ரொம்ப எளிதான உடலுக்கு ஆற்றல் தரக்கூடிய கொஞ்சம் கஞ்சி, கொஞ்சம் ரச சாதம், ரொம்ப சீரணிப்பதற்கு சரியாக இருக்கக்கூடிய ரொம்ப எளிதாக இருக்கக்கூடிய இட்லி மாதிரி உள்ள உணவுகளை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு 2-3 நாள் விட்டுட்டோம்னா 4ஆவது நாள் இயல்பாக சரியாததுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த காய்ச்சலை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. சில நேரங்களில் வந்து பட்டினி கிடத்தலை கூட காய்ச்சலுக்கு ஒரு மருத்துவமாக சொல்லியிருக்காங்க. அது எளிய விஷக்காய்ச்சலுக்கு வந்து கொடுக்கக்கூடிய மருந்து. ஆனால் அதே ஃப்ளூ வந்து ஒரு ஏவியன் ஃப்ளூவாகவோ அல்லது வந்து ஸ்வைன் ஃப்ளூவாகவோ அந்த காய்ச்சல் இருக்கக்கூடிய அந்த வைரஸ் வந்து இந்த மாதிரியான வைரஸ்லாம் இருக்கும் பொழுது உடனடியாக போயிடாது. லேசான இருமல் ஆரம்பித்து, சளி ஆரம்பித்து, தலைவலியோடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இரத்த தட்டுக்கள் குறைந்து கொண்டே வந்து வெள்ளணுக்கள் குறைவு ஏற்பட்டு அதுக்கப்புறம் அதை ஒட்டி உடலினுடைய நுரையீரலையோ இல்லை வந்து உள்ளுறுப்புகளில் ஒரு நோய்களாக உண்டாக்கிடும். அந்த மாதிரி காய்ச்சலுக்கு நாம் கண்டிப்பாக சரியான சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம்.